வணக்கம். பயம் மார்க்கெட்டில் அப்படி ஒரு பயம். சரியா? யூஎஸ் ரிசெஷனுக்கு போகுதுன்னு சொன்னோடனே அப்படி ஒரு பயம் இருக்கும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். டவ் ஜோன்ஸ் அரௌண்ட் 42-43,000 இருக்கும் போதும் அதுக்கான இலக்கு சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 32,000 காட்டுது. அதுவும் ஆகஸ்ட்குள்ளே காட்டுது. இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் எங்களோட ட்ரைனிங் குரூப்பில் சார்ட்டை போட்டு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஏன் அது அப்படி போயிருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒன்று, இதுக்கான முதல் இலக்கு தான் 32,000. இரண்டாவது இலக்கு டவுன் சைடில் 28,000. நினச்சி பாருங்கள், 43,000லேருந்து 32 நிச்சயமாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த ஒரு 1.5-2 மாதத்தில். அண்ட் 28,000 செகண்ட் சாய்ஸ். ஜோ பைடன் லாஸ்ட் 4-5 வருஷமாக மனுஷன் முக்குன்னு முக்கிட்டு இருந்தான் மார்க்கெட்டை கீழே இழுக்கணும்னு. ஏன்னு சொன்னால் மார்க்கெட் கிராஷ் ஆனால் தான் யூஎஸில் ரிசெஷன் வரும். ரிசெஷன் வந்தால் தான் அங்கே இருக்கிற ஆக்சுவல் ப்ராப்ளம் சால்வ் ஆகும்ன்றது சூழ்நிலை. ரைட்? அண்ட் ட்ரம்ப் 3 மாதத்தில் முடிச்சிட்டாரு தலைவர். அது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணல, ஒன்றும் பண்ணல. டேரிஃப்ன்ற ஒன்று வச்சு உலகம் பூரா ஒரு ஆட்டிட்டார். ஸோ யூஎஸ் இஸ் டெஃபினெட்லி கெட்டிங் இன் டு ரிசெஷன். சான்ஸே கிடையாது, வேறு சான்ஸே கிடையாது. நான் எக்ஸாம்பிளோட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நம்ம ஊர் எண்ணெய் கணக்கு. ரைட்? சம்வேர் ஜஸ்ட் பிஃபோர் தீபாவளி, ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி, தீபாவளிக்கு முன்னாடி எண்ணெய் விலையை டேரிஃப் ஏற்றுனாங்க. நம்ம ஊர் விவசாயிங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்கோசரம் நம்ம சாப்பிட்ற எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில், எனி சன்ஃப்ளவர் ஆயில் நீங்கள் எடுத்துகிட்டோம்னா, நாங்கள் சன் ரிச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு இருந்தோம். சன்லேண்ட் வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இப்போ மிஸ்டர் கோல்டுன்னு ஒன்று வாங்கிட்டு இருக்கோம். இதோட விலை சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 108 rupees இருந்துச்சு. நம்ம ஊர் விவசாயிங்களுக்கு லாபம் வரணும், நம்ம ஊர் விவசாயிங்க சம்பாதிக்கணுன்றதுக்கோசரம் கவர்மெண்ட் 20% டியூட்டி ஏற்றுனாங்க. அதில் எவ்வளோ? 20% டியூட்டி ஏற்றுனாங்க. ஸோ 20% டியூட்டி ஏற்றினோடனே டப்புன்னு இது எண்ணெயோட விலை ஒரு 20 ரூபா 22 ரூபா பக்கமாக ஏறிச்சு. ரீசண்டாக ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி வரைக்கும், 15-20 ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் 140 ரூபா லிட்டர் விற்றுக்கிட்டு இருந்துச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 140 ரூபா லிட்டர் விற்றுக்கிட்டு இருந்துச்சு. எங்கேருந்து 108 ரூபாலேருந்து 140க்கு போயிடுச்சு. 2-3 ரீசன். ஒன்று இன்ஃப்ளேஷன் ஒரு 3-4% ஏறிச்சு. ருப்பி டிப்ரிஷியேட் ஆச்சு. 82, 83லேருந்து 87 வரைக்கும் போச்சு. அடுத்தது இந்த கவர்மெண்ட் டியூட்டி. ஸோ 108லேருந்து 140 ரூபா போச்சு. இப்போ புத்திசாலித்தனம் 138க்கு வந்துருச்சு. நாங்களும் யோசித்தோம் 2 ரூபா குறைஞ்சிருச்சான்னு. டப்புன்னு 1 லிட்டர்லேருந்து 1000 ml 880 ml ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தா 162. ரைட்? இந்த 850 ml நீங்கள் 138னா ஆக்சுவல் விலை எவ்வளோ? 162 ரூபா. ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் 50% மார்க்கெட்டில் ஏறி இருக்குது. இதே லெவல் தான் யூஎஸில் இருக்கும். இங்கே டியூட்டி 20% ஏற்றுனாங்க. இன்ஃப்ளேஷன்லாம் நீங்கள் போட்டுங்க. இப்போ யூஎஸில் ட்ரம்ப் ஏற்றி இருக்கிறத இந்தியாவுக்கு மட்டும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இருக்கிறதுல லோயஸ்ட் லெவல் 26% ஏற்றி இருக்கிறாரு. சைனாலேருந்து தான் மேக்ஸிமம் கூட்ஸ் யூஎஸ்க்கு வருது. ஏற்கனவே தலைவர் 20% போட்டிருந்தாரு. இப்போ ஒரு 34%. ஸோ 54% உங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது நீங்கள் யூஎஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா வியட்நாம்லேருந்து வரும், கம்போடியாவிலேருந்து வரும், தாய்லாந்து இங்கேருந்து எல்லாமே வருது. ஸோ இதுக்கெல்லாம் 60%, 70% டியூட்டி போட்டிருக்காரு. அப்போ ப்ராக்டிக்கல் இன்ஃப்ளேஷன் அந்த ஊரில் எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். 100 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த பொருள்லாம் டப்புன்னு மேலே ஒரு 50-60 ரூபா, ஒரு 50-60% மேலே ஏறும் போதும் உள்ளூர் மக்கள் தாங்குவாங்களா? ரைட்? கேள்வி வருதா இல்லையா? இப்போ யூஎஸ்க்கு உள்ள மேனுஃபேக்சர் பண்ணாத கார், எனி கார் விச் இஸ் இம்போர்ட்டட் 25% ஏற்றிட்டாரு. இப்போ திடீர்னு காரோட விலை 25% மேலே ஏறுதுன்னு சொன்னால் உள்ளூர் மக்கள் ஏற்றுப்பாங்களா? கார் வாங்குறதே நிப்பாட்டிடுவாங்க. ரைட்? நான் டெஸ்லா கார் தான் வாங்க போகிறேன். அந்த ஊரில் சீப்பான கார் எந்த காராக இருக்கும்? மோஸ்ட்டாக கொரியன் காராக இருக்கும், இல்லை ஜாப்பனீஸ் காராக இருக்கும். பீப்புள் ப்ரிஃபர் மோர் ஆஃப் ஜாப்பனீஸ் கார். ஏன் ஜாப்பனீஸ் கார்? பிகாஸ் ஆஃப் எஃபிஷியன்சி. அண்ட் இன்னைக்கு டேட்டில் ஓரளவுக்கு ரகடாக இருக்கும். கொரியன் காரும் வாங்குவாங்க. மோஸ்ட்டாக ஏஷியன்ஸ் வாங்குவாங்க. இந்தியன்ஸ் ஆகட்டும், இல்லை
சைனீஸ் ஆகட்டும், இவங்களாம் வந்து கொரியன் கார்ஸ் வாங்குவாங்க. ஆஃப் லேட் நிறைய சைனீஸ் காரும் போகுது. இது எல்லாமே அடி வாங்கும். அப்போ உள்நாட்டில் கன்சம்ஷன்ஸ் கம்மியாகும். ஒன்று, வாங்குறதே நிப்பாட்டிடுவாங்கப்பா, வேணாம் பண்ணுவாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து உள்நாட்டில் வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் தாறுமாறாக இன்க்ரீஸ் ஆகும். அந்த தாறுமாறாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் ரிசெஷன்ஸ் வரும். ரைட்? யூஎஸில் ஏன் மக்கள் வந்து போய் அங்கே விற்கிறாங்கன்னா, அங்கே தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கன்சம்ஷன் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டோம்னா சைனா, அதுக்கு அடுத்தபடியாக இந்தியா. ஸோ லார்ஜஸ்ட் கன்சியூமர் மார்க்கெட் வந்து அடி வாங்குது சொன்னால் நேச்சுரலி மார்க்கெட் கிராஷ் தானே ஆகணும். ஃபஸ்ட்டு மக்கள் எங்கே கை வைப்பாங்க? வெளியில் சுற்றுறதை நிப்பாட்டுவாங்க. ரைட்? ரெண்டாவது வந்து ஐடியில் செலவு பண்ணுறதை நிப்பாட்டுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டில் செலவு பண்ணுறதுல நிப்பாட்டுவாங்க, புது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்குறதுல செலவு பண்ணுறது நிப்பாட்டுவாங்க. ஸோ நீங்கள் எடுத்து பாருங்களேன், சுற்றி நேற்றுலாம் நீங்கள் பாருங்களேன், ஐடி கம்ப்ளீட் அடி. நேற்று ஒரு 7% க்ரூட் அடி வாங்கிச்சு, இன்றைக்கி ஒரு 7% க்ரூட் அடி வாங்கியிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஷோயிங் சைன்ஸ் ஆஃப் ரிசெஷன். வெயிட் பண்ணி பார்க்கணும் எந்த லெவலில் நிற்க போகுது. ஒன்றும் இல்லை, நான் வந்து சார்ட் காட்டக்கூடாது, ஆக்சுவலாக காட்டலாம், டவ் ஜோன்ஸ் எல்லாம் காட்டலாம், ஏன்னா அது வந்து இந்தியன் சார்ட் கிடையாது. ஸோ செபி வந்து என்னை ஒன்றும் பண்ண முடியாது. இதை வந்து இந்த அனிமல் வெல்ஃபேர் இருக்குல்ல, நம்ம ஊர் கிளியை தான் நான் வந்து வளர்க்கக்கூடாது, நம்ம ஊர் குரங்கு மானை தான் வளர்க்கக்கூடாது, ஆனால் நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் வளர்த்துக்கலாம். ரைட்? இது வந்து லீகலாக ரூல்ஸு. அதே மாதிரி தான் நம்ம ஊர் சார்ட்டை தான் நான் காட்டக்கூடாது. நான் வந்து டவ் ஜோன்ஸ் காட்டலாம், மற்றதெல்லாம் காட்டலாம். எனிவே நான் சார்ட் காட்டல, ரொம்ப சிம்பிள். இட் இஸ் அ ரைசிங் வெஜ் பேட்டர்ன். இதுதான் வந்து சார்ட்டோட பேட்டர்ன். டவ் ஜோன்ஸை வந்து மந்த்லி சார்ட்டில் நீங்கள் போட்டு ரைசிங் வெஜ் பேட்டர்ன் போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 மாதத்துக்கு முன்னாடியே அது வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஒன்று, ரீடெஸ்ட் பண்ணிச்சு, ரீடெஸ்ட் பண்ணி இன்றைக்கி ஃபால் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டார்கெட் 32,000 31,000 அதுதான் வந்து முத இலக்கு. ஸோ we are talking about a fall of close to about 25-26% வந்து டவுன் சைட் ரிஸ்க் வந்து நம்ம பார்க்குறோம். யூஎஸ் 26% கீழே உழுவுதுன்னு சொன்னால் நம்ம ஆளுங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 10-15% கீழே உழுவணும்ல. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 16% கீழே உழுந்து கொஞ்சம் ரிக்கவரி ஆகி நின்றுட்டு இருந்தோம். மறுபடியும் கீழே உழுவுறதுக்கான சைன்ஸ் காட்டுது. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இன்க்ளூடிங் இன்னைக்கான சார்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நிஃப்டி ஆகட்டும், நிஃப்டி 50 ஆகட்டும், நிஃப்டி 100 ஆகட்டும், நிஃப்டி 200 ஆகட்டும், நிஃப்டி 500 ஆகட்டும், இந்த சார்ட்ஸ் எல்லாமே பார்த்தால் இந்த ஃபால் லாஸ்ட் 2-3 டேஸ் ஃபால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் லுக்ஸ் மோர் ஆஃப் எ கவுண்டர் ட்ரெண்ட். ட்ரெண்ட் அப்சைடில் இருக்குது, கவுண்டர் ட்ரெண்டு இருக்குது. பாயிண்ட் 1, பேங்க் நிஃப்டி ஜம்முன்னு நிற்கிறான். நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட் நீங்கள் எடுத்து பாருங்கள், டே சார்ட். இது எல்லாமே நான் சொல்கிறது வந்து டே சார்ட். அழகாக மேலே ஏறி சைட்வேஸ் தான் போயிட்டுருக்கு. அண்ட் இட் இஸ் கன்சாலிடேட்டிங். எந்த விதமான சைனும் காட்டல டவுன் சைடுக்கு. அது வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் ஆகட்டும், இல்லை பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் சும்மா கன்னு மாதிரி நிற்கிறான். ரைட்? ஸோ எங்கேயாச்சும் ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னு சொன்னால் பிச்சுக்கிட்டு போகும். போத் பேங்க் நிஃப்டி ஆகட்டும், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து இன்னமும் ரெடியாக இருக்கிறான். இதை ஓடுறதுக்கு ரெடின்ற லெவலில் நிற்குது. ஸோ கரெக்ஷன் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 6-7 months வந்து அது கரெக்ஷன்ஸ் ஆகிருக்கு. இது ஒரு சைடு இருக்க. இன்னொன்று சைடு ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், நம்ம என்பிஎஃப்சிஸ் எல்லாம் இருக்குல்ல, பஜாஜ் ஃபைனான்ஸு, சோலா ஃபைனான்ஸு, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, நிறைய இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அந்த சார்ட் வந்து செக்டோரியல் சார்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ செக்டோரியல் சார்ட்டில் ஏன்ட்ட கேட்டிங்கன்னா எந்த செக்டர் சூப்பராக இருக்குன்னா, பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ரொம்ப நல்லா இருக்குது, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அதோட சூப்பராக இருக்குது, பேங்க் நிஃப்டி சூப்பராக இருக்குது, ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ரைட் இது ரொம்ப சூப்பராக இருக்குது, எனர்ஜி இஸ் ரெடி ஃபார் தி டேக் ஆஃப், விட்டா நான் கிளம்பிடுவேன்ற லெவலில் இருக்குது. இது எல்லாமே வந்து அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா. ரைட்? ஊரில் எவன் எக்கட வேணால் போட்டோம், நம்மளுக்கு வந்து ஒரு 14-15% சீப்பாக கிடைக்குது க்ரூட் எல்லாமே. அப்போ இந்தியாவுக்கு அட்வான்டேஜாக இல்லையா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் எடுத்திங்கன்னா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து சூப்பர் டூப்பராக இருக்குது. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து நான் டாடா கன்சியூமர் பற்றி சொல்லியிருந்தேன். ஒரு 4 ஸ்டாக் நான் சொல்லியிருந்தேன். என்எஸ்சி, சரி நம்ம பிஎஸ்சி ஆகட்டும், எம்சிஎக்ஸ் ஆகட்டும், டாடா கன்சியூமர் ஆகட்டும் சூப்பராக இருக்குன்னு. இன்றைக்கி 300-350 பாயிண்ட் வந்து நிஃப்டி கீழே விழுந்திருக்கு, 358 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. டாடா கன்சியூமர் பிரேக் அவுட் ஆகிருக்கு.
போய் பாருங்கள், இன்றைக்கி வந்து வால்யூம் பிரேக் அவுட் ஆகிருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதுக்கான இலக்கு ஆல்மோஸ்ட் 70-80% அப்சைடில் இருக்குது. சூப்பர்பாக இருக்குது. இது வந்து கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும். அதே மாதிரி சர்வீஸ் செக்டர் ஓரளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதில் சுமாராக இருக்குது. சுமார்னா ஓகே, கை வைக்கலாம்ன்ற லெவல் இருக்கும்போதும் மிட் கேப் 100 ஆகட்டும், இல்லை ஸ்மால் கேப் 100 ஆகட்டும், இந்த 2 செக்டருமே சூப்பர் டூப்பராக இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, நான் கொடுத்துருக்க செக்டார் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். அந்த செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுக்கும் போதும் உங்களுக்கு கிளாரிட்டிஸ் இருக்கும். டெஃபினட்டாக மார்க்கெட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சும்மா சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ரைட்? யூஎஸில் உழுவுறதுக்கு சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் இப்போதைக்கு சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. மோர் ஆஃப் எ அப் ட்ரெண்டுக்கான ரெடி ஆகிட்டு இருக்கோன்றது ஒரு சின்ன சந்தேகம். சொல்ல முடியாது, திடீர்னு ஏதாச்சும் ஒரு பெரிய பார் கீழே போட்டுச்சுன்னு சொன்னால் வித் வால்யூமோட கன்ஃபர்மேஷன்ஸ் வருதுன்னா டோட்டலாக மாறத்துக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆஸ் ஆஃப் நவ் நான் சொன்ன செக்டார்ஸ் எல்லாத்தையுமே வந்து மனசில் வச்சுட்டு அந்த ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும் போதும் உங்களுக்கு கிளாரிட்டிஸ் வரும். இது எல்லாத்தையுமே வந்து சார்ட் பேஸ்ட் ஆகட்டும், செக்டோரியல் அனாலிசிஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து எங்களோட ட்ரைனிங் செஷன்ஸில் நாங்கள் வந்து டீச் பண்ணுறோம். இந்த வாரம், அதாவது இந்த சாட்டர்டே சண்டே வந்து நம்மளோட ஆப்ஷன் ட்ரைனிங் கிளாஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தோம். அது ஒரு வாரம் போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் இந்த சாட்டர்டே சண்டே வந்து ஃபியூச்சர்ஸோட அனாலிசிஸ் பண்ணிவிட்டு மண்டேலேருந்து நம்ம லைவ் கிளாஸ் மார்க்கெட்டில் பண்ணுவோன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். மார்க்கெட்டில் இவ்வளோ சுனாமி அடிக்கும் போதும் அந்த டேட்டாஸ் வந்து உங்களுக்கு கிளாரிட்டிஸ் இருக்காது, தப்பாக தான் காட்டும். ஸோ டெஃபினட்டாக இது வந்து ட்ரேடிங்கோ இல்லை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு வேணால் பண்ணலாம், பட் எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்துக்கு வந்து நம்ம ஒத்தி வச்சுருக்கோம். ஸோ வாங்க ஆப்ஷன் கிளாஸ் ஜாயின் பண்ணோன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த சாட்டர்டேலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பார்க்கலாம். நேற்று யூஎஸ்லாம் தாறுமாறாக கீழே விழுந்துருந்துச்சு. இன்றைக்கும் அந்த ப்ளீடிங் இருக்குன்றது ஒரு சின்ன கட் ஃபீலிங். ஒன்று, சில்வர் நேற்றும் பெருசாக விழுந்துருந்துச்சு, இன்றைக்கும் பெருசாக விழுந்திருக்கு. ஞாபகம் வச்சுங்க, நேற்று வந்து இன்டர்நேஷ்னல் சில்வர், ரைட்? இந்தியன் சில்வர் அப்புறமா நம்ம பேசலாம். இன்டர்நேஷ்னல் சில்வர் வந்து க்ளோஸ் டு அபவுட் 7% விழுந்துருந்துச்சு. இன்றைக்கும் வந்து ஒரு 4-5% விழுந்திருக்கு. பட் நேற்று விழுந்ததுக்கும் இன்னைக்கு விழுந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நேற்று விழுந்தது வந்து வால்யூம் இல்லாத விழுந்துச்சு, இன்றைக்கி ஹெவி வால்யூமோடு இருக்குது. இன்டர்நேஷ்னல் இதில் வந்து ஹெவி வால்யூமோட கீழே விழுந்திருக்கு. மை கட் ஃபீலிங், நீங்கள் வந்து சில்வரோட சார்ட், அது டெய்லி சார்ட் ஆகட்டும் இல்லை மந்த்லி சார்ட் ஆகட்டும், இது ரெண்டுமே பார்க்கும் போதும் சம்திங் சேஸ், ரைட்? இந்த ஃபால் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் எ லிக்விடிட்டி அப்சார்வ் பண்ணுறதுக்கோசரம். ஏதோ ஒரு பெரிய பணம் உள்ளே வருது, அந்த பணம் உள்ளே வரத்துக்கு முன்னாடி நான் அந்த லெவல்லேருந்து வாங்கிறதுக்கு பதிலாக கீழே இறக்கி அதுக்கப்புறமா நான் வாங்குறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்குமோன்றது ஒரு சம்வேர் இட் ஜஸ்ட் ஷோயிங். ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட், பட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி தான் வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. எனிவே ரிவர்சல் ஆகும் போதும் நம்மளுக்கு அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் வரும். இந்தியன் மார்க்கெட்டில் ருப்பி ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், சில்வர் ஆகட்டும் சூப்பர் டூப்பராக இருக்குது. நேற்று 85-40 இருந்தது வந்து இன்றைக்கி 85-30 இருக்குது ருப்பியை பொறுத்த வரைக்கும் அகெயின்ஸ்ட் டாலர். கோல்டை பொறுத்த வரைக்கும் 9200, 9250 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னை ரேட்டு. சில்வர் தான் வந்து சூப்பராக கீழே விழுந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 1,03,000, 3,400 இருந்தது. இன்னைக்கு காலையில் வந்து 94,800, 900 வரைக்கும் வந்துட்டு இப்போ சம்வேர் க்ளோஸ் அபவுட் 95,800 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி சில்வர். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.